ஹலோ, இப்போ இன்றைக்கி கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். அடுத்த பார்ட்டில் கோல் இலக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் வரும். இலக்கு பக்கத்தில் இருக்காதுல்ல, இன்றைக்கி உடனே பக்கத்தில் இருக்குமா? இருக்காது. அது இருந்தால் அது பேர் இலக்கு இல்லைல்ல. நீங்கள் எங்கேயாவது போய் அச்சீவ் பண்ணணும், போய் நிற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இலக்கு. சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, மேம் இலக்கும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது, அதுக்கும் நடந்து தான் போகணும். பார்வைன்றது நம்ம தூரமாக பார்க்குறோம். விஷன் அப்படிங்கிறது அதுவும் நடந்து போனால் தான் வரும். விஷன் நடந்து போனால் வராது, பறந்து போய் ரொம்ப வருஷம் பறந்தால் வரும். அதாவது விஷன் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது, 10 வருஷம் கழிச்சு தான் அது போக முடியும். அதுதான் விஷன். ஆனால் இலக்கு அப்படி கிடையாது. 1 வருஷத்தில் போயிடலாம், 6 மாதத்தில் போயிடலாம், ஒரு 1.5 வருஷத்தில் செஞ்சிடலாம். அது இலக்கு. அப்போ இலக்குங்கிறது என்னென்னா, ஒரு 10 இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம்னா 10வது இலக்கை அடையும் போது நம்மளோட விஷனை போய் ரீச் பண்ணிவிடுவோம், பார்வையை போய் ரீச் பண்ணிவிடுவோம். கோல்ஸ் இருக்குல்ல, கோல் நம்மளோட நோக்கம் என்ன? நம்மளோட நோக்கம் ப்ராஃபிட் சம்பாதிக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சால் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்? அப்போ குட்டியாக சின்ன ஆப்ஜெக்டிவ்ஸாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரு பாயிண்டில் இலக்கு அடைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இலக்கு அடைஞ்சிக்கிட்டே வந்தோன்னா ஒரு பாயிண்டில் விஷன் அடைஞ்சிடலாம். இதெல்லாம் நம்ம செய்யணும்னா தினசரி ஒன்று செய்யணும். அது பேர் என்ன தெரியுமா? பணி. என்ன பணி? தினம் ஏதாவது வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா தான் நமக்கு விஷனை போய் அடையிறது, அப்புறம் கோலை போய் ரீச் பண்ணுறது, அதுக்கு குட்டியாக அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறது எல்லாம் ஓகே. உங்களோட நோக்கத்தை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, அப்ஜெக்டிவாக உங்கள் இலக்கை செட் பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்கள் உங்களோட பார்வையை செட் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் கால் எடுத்து வச்சா தானே நடக்கும். அப்போ அதுக்கு பேர் என்னென்னா மிஷன். மிஷன் அப்படிங்கிறது நடப்பு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பணி. என்ன பணி செஞ்சிட்ருக்கீங்க, என்ன வேலை செய்துட்ருக்கீங்க தினசரி பேசிஸில், டெய்லி ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்கிறது. அப்போ மிஷன் இஸ் லைக் டெய்லி வாட் யூ சப்போஸ் டு டூ, ஆப்ரேஷ்னலி வாட் யூ சப்போஸ் டு டூ, தட் இஸ் மிஷன். அண்ட் ரொம்ப நாள் கழித்து, ஒரு 10 வருஷம் கழித்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சா அது விஷன், பார்வை. ஓகே, கோல்ஸ் அப்படிங்கிறது இலக்கு. எப்படியாவது இந்த 6 மாதத்தில் ஒரு 10 லட்சம் பேருக்கு ப்ராடக்ட்ஸ் விற்றுணும்ப்பா, அது இலக்கு. ஓகேவா? அதே மாதிரி அந்த இலக்கை அச்சீவ் பண்ணணும், 10 லேக் மெம்பர்ஸ் நம்ம போய் ரீச் பண்ணணும் 6 மாதத்துலங்கிற இலக்கை வச்சுருக்கோன்னா அதை நோக்கி நம்ம எப்படி நகரணும் அப்ஜெக்டிவாக. அப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன செட் பண்ணணும்? சரி, ஓகே, நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், நிறைய குட்டியாக நீங்கள் ப்ரொஜெக்ஷன்ஸ் வைக்கும் போது அதெல்லாம் சேர்த்து அச்சீவ் பண்ணும்போது கோல் அச்சீவ் பண்ணுவீங்க. ஒரு 10-12 கோல் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா விஷனுக்கு போயிடுவீங்க. அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன? மிஷன் ஸ்டேட்மெண்ட். தினசரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் தெரியும்ல. அடுத்த வீடியோவில் நம்ம வேல்யூ சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். அண்ட் அந்த வேல்யூ சிஸ்டம் எப்பேற்பட்ட விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலேயோ அதை அந்த வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளே, எங்கள் கம்பெனி இப்படி தான்ப்பா, லேட்டாக போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ எங்கள் கம்பெனி 1 மினிட் லேட்டாக போனால் கூட அவ்வளோதான், ஆப்சன்ஸ் தான், லீவ் தான், அவ்வளோதான், சேலரியே தரமாட்டாங்க. சில விஷயங்களை சொல்லி புரிய வைப்பாங்க, சில விஷயத்த சொல்லாமல் புரிய வைப்பாங்க, சில விஷயத்த பகிரங்கமாக எழுதி கையில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும், இதுதான் கல்ச்சர்னு. சிலது அப்படிலாம் இருக்காது, உங்களுக்கே புரிஞ்சிடும் உங்கள் கம்பெனி இப்படி தானே. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது. அந்த வேல்யூ சிஸ்டம் எப்பேற்பட்ட இம்பார்ட்டன்ஸ் உடையது, ஒரு கம்பெனியோட வேல்யூ சிஸ்டம் எந்த அளவுக்கு சக்ஸஸை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.